ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டாக் பல்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். ஒவ்வொரு வீடியோவாக நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணிட்டு வரோம். இந்த போன டாப்பிக்கில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்ன? சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் கிட்டத்தட்ட ஒன்றா. ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ஒரு ஜென்ரலான ஒரு ஏரியா, வேறு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அங்கம் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னா, இப்போது நீங்கள் ட்ரெயினில் போகணுன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின் ஏறி வேறு ஊருக்கு போவீங்க, ஆர் ஜங்ஷனுக்கு போவீங்க. இதுதான் ஷேர் மார்க்கெட்லேயும். நீங்கள் ஒரு ஷேர் வாங்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குவீங்க. எதில் போய் வாங்குவீங்க அப்படின்றது தான் இங்கே கேள்வி. அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ன்றது நமக்கு தெரியும். எந்த ரயில்வே ஸ்டேஷன்? எக்ஸாம்பிள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், மெட்ராஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்னா நம்ம அங்கே போய் ஏறுறோம் அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியும். இது நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றது ஏறணும்னா அங்கே ஒரு ட்ரெயின் வரும். அந்த ஸ்பாட்டில் போய் நீங்கள் அங்கேருந்து வேறு ஊருக்கு உங்கள் ஊருக்கு போய்க்கலாம். அதே மாதிரி தான் இங்கே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸும் நிறையா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அதில் ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுற நம்ம இந்தியாவுக்கு 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது 1875 ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது 1992, அதாவது பிஎஸ்சிக்கு கம்பேர் பண்ணும்போது என்எஸ்சி ரீசெண்டாக தான் அதை இனாக்ரேட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பிஎஸ்சியும் என்எஸ்சியும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பெரிய ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. வேறு கடை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎஸ்சி ஒரு கடை, என்எஸ்சி ஒரு கடை. சில நேரம் பிஎஸ்சியில் ஒரு 10 காசு 20 காசு என்எஸ்சியோட கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வைஸ் வர்ஸா பிஎஸ்சிலையும் என்எஸ்சிலையும் காசு, அதாவது ஒவ்வொரு சின்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வாங்கணுன்றது உங்களோட இஷ்டம் தான். அதேமாதிரி இப்போது இந்தியாவுக்கு பிஎஸ்சி என்எஸ்சி அப்படின்ற 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குன்றதை பார்த்துருக்கோம். அதேமாதிரி வேறு வெளிநாட்டிலலாம் எக்ஸாம்பிள் யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மெயினான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். இப்போது நம்ம இந்தியாவில் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துருக்கோம், என்எஸ்சி பிஎஸ்சி. இது 2 பார்த்துருக்கோம். இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. நிறையா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, ஆனால் நம்ம அது பெருசாக அதை யூஸ் பண்ணுறதில்ல. எக்ஸாம்பிள் எம்எஸ்சி அப்படின்றது ஒன்று. அது என்னன்றது நீங்கள் கூகுளில் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். அதாவது ஒரு பிளேஸ், ஒரு மார்க்கெட் பிளேஸ். எதுக்கு அந்த மார்க்கெட் பிளேஸ்னால் ட்ரேட்ஸ், அதாவது ஷேர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, அதாவது ட்ரேட் பண்ணுறது, பை ஆர் செல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் அந்த டவுட்ஸை நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ண பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கை கவர்